நேற்று பல்லாவரம் சந்தைக்கு போனேன், அதோட வீடியோ தான் இது. முதல்ல வந்து நாங்கள் ஒரு 100 தான் எடுத்துகிட்டு போய் கருவாடு மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பார்த்தா 600 செலவாயிட்டு. எப்படி தான் செலவாகுதுன்னே தெரில. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டா நம்ம எந்த பொருளை வாங்குறது, எந்த பொருளை வாங்காமல் வர்றது, எதை எடுத்தாலும் வாங்கணும் போலே தோணும் தெரியுமா? அந்த மாதிரி தான் தோணுது. சுற்றிலும் அவ்வளோ கடை. நாங்கள் நைட் டைம் தான் போனோம், ஒரு 9 மணி இருக்கும். அந்த டைமுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல. அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருந்தது. இந்த சின்ன வெங்காயம் வந்து கிலோ வந்து 50 சொன்னாங்க, தக்காளி வந்து 20 சொன்னாங்க. அப்புறம் அந்த கேரட்டு, கத்திரிக்காய், அந்த பேபி பொட்டேட்டோ இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து 50 சொல்லிட்டாங்க. முருங்கைக்காய் தனியாக 20 அப்புறம் அந்த மாதுளப்பழம் இருக்கு இல்லையா, என்னோடய ஃபேவரட் பழம். இது வந்து கூறு மாதிரி போட்டு விற்றாங்க. அது வந்து 150 சொன்னாங்க மாதுளப்பழம் மட்டும். இந்த கருவாடு வந்து 100 சொன்னாங்க. அது வந்து கிழிச்ச கருவாடு. அதுக்காக தான் மெயினாக போனதே, கருவாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம், இருந்தாலும் வந்து இந்த டைம் எடுத்துகிட்டு வரல, அதனால் இங்கேயே வாங்கிட்டோம். அப்புறம் அந்த மேட்டு, ஒரு மேட் ஒன்று 50 சொல்லி வாங்கினோம். 2 மேட்டு, 2 கலரும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணினேன். இதோ போட்டு வைக்கிறாங்க பாருங்கள் கூறு. இது வந்து கொஞ்சம் பழுத்ததாகவும் இருக்குது, கொஞ்சம் காயாகவும் இருக்க மாதிரி இருக்குது. அவங்களே பார்த்து எடுத்துக்க சொன்னாங்க நம்மளுக்கு, எது பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. கம்மிலாம் பண்ணல. கருவாடு வெரைட்டி அவ்வளோ இருக்குது. ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா பொருளுமே விற்கிறாங்க. ஒரு கடையில் வந்து 150 சொல்கிறாங்க, ஒரு கடையில் 200 சொல்கிறாங்க. அப்படி தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து அந்த பாத்ரூம் கழுவுற லிக்யூடு இருக்குல்ல, அது வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து காமிக்கல. வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. பாய்.